உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சரி பவி, நீ போய் பாரதி கிட்ட கேட்டு வாங்கிட்டு வர வேண்டியதானே? பாரதி அக்கா ஊருக்கு போயிருக்காங்கம்மா. ஊருக்கா? எந்த ஊருக்கு போயிருக்கா? சென்னைக்கு தான் போயிட்டு இருக்காமா. அந்த ஆதிக்கு திடீர்னு என்ன ஆகும்னு தெரியல. ஊருக்கு போனதுல இருந்து போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாரு. அவர் உண்மையிலேயே பாரதிய மன்னிச்சுட்டாரா இல்லையான்னு தெரியலம்மா. ஆதி அண்ணன் ஏதோ சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை போய் பாத்திருக்காருன்னு மாமா சொல்லிக்கிட்டு இருந்தாருமா. ஆமாம்மா, பாரதி சென்னைக்கு போனதும் அதுக்காக தான். ஆதி இங்க இருந்தப்போ அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனா சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை போய் பாத்திருக்காரு. நேத்து அழகர் போய் விசாரிச்சப்போதான் அவர் சென்னையில இருக்கிற மெயின் பிரான்ச்ல போய் கேளுங்கன்னு சொல்லிட்டாராம்மா. பாரதியும் விசாரிக்க கிளம்பி போயிருக்கா. அத்தா, இதுல வெத்தலை இருக்குது, கிளவிக்கு எடுத்து கொடுத்துருங்க. சரியா? பாட்டி இங்க இல்லையே, ராஜபாளையம் வரைக்கும் போயிருக்காங்க. எதுக்கு? ஏதாவது விசேஷமா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள. வீட்ல நடக்கிறதெல்லாம் பார்க்க பார்க்க அவங்களுக்கும் மனசு தாங்கல. அதான் அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வரேன்னு சொன்னாங்க. ஒரு ஆளு மொத்த பேர் நிம்மதியும் கெடுத்துட்டு போயிட்டாருல. அக்கா சொன்னதை வச்சு பார்த்தா ஆதி அண்ணா இன்னும் பாரதி அக்காவை மன்னிக்கலன்னு தாமா தோணுது. ஏன் மாப்ள, பாரதி ஆதியை தேடிதான் அந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்காளா? அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு அப்படி என்ன ஆதிக்கு பிரச்சனை? இங்க இருக்கிற டாக்டர் போய் பார்த்தேன் நான். அவனுக்கு அவனோட அம்மா இருந்ததுல இருந்து தூக்கம் இல்ல, நிம்மதி இல்ல, மனசு குழப்பமா இருக்குன்னு தான் அவரை போய் பார்த்தானுங்க. சரி, அவ்வளோதான் இருக்கும்னு நினச்சிட்டு நான் எந்திரிச்சு போனால் திருப்பி என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு மறுபடியும் நீங்கள் மெட்ராஸ் போய் பெரிய டாக்டரை பார்த்து என்ன எதுன்னு பேசுங்கன்ட்டு இருக்கிறாரு. எனக்கு ஏன்னு புரியல. ஏதாவது சிவியர் கேஸா இருந்தா தானே பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போவாங்க. இவரு இவ்ளோ நார்மலா இருந்தா எதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? கரெக்டு தானே? தெரியலையே அவன் மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எதுவுமே தெரியலையா? அதான் பாரதி போயிருக்காங்களா, என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு வந்தா அது தெரியும். ஆண்டாளு, பாரதி போயிட்டாளா, என்ன ஏதுன்னு கேட்டியா? அம்மா, அவளே கால் பண்ணாமா, சென்னைக்கு போயிட்டேன், ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்கா. பாவண்டி அவ. சந்தோஷம் நடந்து வந்தா சங்கடம் ஓடி வந்த கதையா? 4 நாள் நல்லா இருக்கா, 40 நாள் அழுதுகிட்டே இருக்கா. அவளுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையே கிடைக்கலையேடி. யோசிச்சு பார்த்தா எல்லா பிரச்சனைக்கும் அந்த ஆள் தான் காரணம். அந்த ஆளை ஆரம்பிச்சு விட்டுட்டு போனது இன்னும் நிக்கல. சரி விடுங்க, எதுக்கு அவரை பத்தியே சும்மா சும்மா பேசிட்டு இருக்கோம்? அவரை பத்தி யோசிச்சுட்டு நம்ம கிட்ட இருக்கிற நிம்மதியை நம்ம தான் கெடுத்துட்டு இருக்கோம். அந்த ஆள் அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்சிருச்சுல. எதுக்கு வீணா அவரை பத்தி பேசி நேரத்தை வீணாக்குறீங்க? விடுங்க. அம்மா, அவர் சொல்றதும் சரிதான்மா. அவரு இருந்தாலும் இம்சை, இல்லனாலும் தொல்லைங்கிற மாதிரி எதுக்கு அவரை பத்தி பேசணும் இப்போ? இனிமே அவரோட பேரை யாருமே சொல்ல வேண்டாம், அவரை பத்தின பேச்சும் எடுக்க வேண்டாம். நான் சொல்றது புரிஞ்சுதா? நம்ம எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் அப்பான்னு ஒருத்தர் இருந்தாரு, இப்ப அவர் இல்ல, அவ்வளவுதான். சரி விடு. ஆண்டாளு, பாரதிக்கு ஃபோன் பண்ண, ஹாஸ்பிட்டல் போனாங்களா இல்லையான்னு கேளு. அவங்களுக்கு என்ன ஆச்சு சார்? ஹாஸ்பிட்டல்னா இதெல்லாம் சகஜம். நீங்க வாங்க சார், ஸ்கேன் எடுக்கணும், டாக்டரை பார்க்கணும். கன்சீவா இருக்கீங்களா? ஆமா மேடம். இந்த டைம்ல நார்மலா வர மயக்கம் தான், பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்க? பிரெக்னன்சி எல்லாம் நாங்க இங்க பார்க்க மாட்டோமே. இல்ல டாக்டர், நான் இங்க எனக்கு பார்க்கறதுக்காக வரல, என் ஹஸ்பண்ட தேடி வந்தேன். அவர் இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காரா? தெரியல டாக்டர். தெரியலையா? அப்புறம் எப்படி இங்க தேடி வந்தீங்க? இல்ல, அங்க மதுரையில உங்க பிரான்ச் இருக்குல்ல, அங்க சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் மதுசூதனன் தான் இங்க விசாரிச்சு பார்க்க சொன்னாரு. மதுசூதனன் டாக்டரா? சரி, உங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன? ஆதி டாக்டர். டாக்டர், உங்களுக்கு அவரை தெரியுமா? நோ நோ நோ, இந்த நேம்ல எல்லாம் யாரும் இங்க வரல. இதான் எங்க அப்பா டாக்டர். இவரை நீங்க பாத்திருக்கீங்களா?
இல்ல பாப்பா, இவர் இங்க வரல பாப்பா. நீங்க ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கீங்க, சேஃபா போயிட்டு வாங்க. நிஷா, சொல்லுங்க டாக்டர். ஆதியோட ஒய்ஃபும் குழந்தையும் வந்திருக்காங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? இப்பதான் அவங்கள நான் பார்த்தேன். கன்சீவா இருக்காங்க போல இருக்கு. மயக்கமாகி கீழே விழுந்துட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட சொல்லிருக்கேன். அவங்கள மறக்க தானே ஆதி இந்த ஆபரேஷனை பண்ணாரு. ஆமா டாக்டர். ஆனா அவங்க இப்ப தேடி வந்ததை பார்த்தா அவங்க ஆதியை விட்டு போவாங்கன்னு எனக்கு தோணல. டாக்டர், இது நீங்களும் நானும் எடுத்த முடிவு இல்ல, இது ஆதி எடுத்த முடிவு. அவளால ஆதி ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்னான். திரும்பவும் அவ தான் லைஃப்ல வரக்கூடாதுன்னு தான் அவன் இந்த முடிவு எடுத்திருக்கான். அதனால நம்ம ஆதி சைட்ல இருந்து மட்டும்தான் யோசிக்கணும். எனக்கு புரியுது நிஷா, ஆனா அந்த பொண்ணை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆதி எப்படி பார்க்க எனக்கும் தான் டாக்டர் கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன பண்ண, அவன் ஒரு புது வாழ்க்கையை தேடி போகணும்னு ட்ரை பண்றான். அதனால அவன் ஒய்ஃப், அவன் குழந்தை எப்போ அவன் மைண்ட்ல இருந்து காணாம போச்சோ அதே மாதிரி அவன் லைஃப்ல இருந்தும் காணாம போகணும். அப்போ அது உங்க கையில தான் இருக்கு. நான் என்ன பண்ணணும் டாக்டர்? ஆதி அந்த பொண்ணை பார்த்தாலும் அவருக்கு ஞாபகம் இருக்க போறதில்ல. ஆனா அந்த பொண்ணு ஆதிய பார்த்தா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும். இதால எங்க ஹாஸ்பிட்டலுக்கும் பிரச்சனை வரும். நீங்க சொல்றது எனக்கு புரியுது டாக்டர். அதனால எங்க சீனியர் டாக்டர் ஈவினிங் வரேன்னு சொல்லிருக்காரு. அது வரைக்கும் ஆதியும் அவங்க ஒய்ஃபும் மீட் பண்ணாம பாத்துக்கணும் நீங்க. ஓகே டாக்டர், ஆதிய நான் பாத்துக்கிறேன். என்ன ஆனாலும் 2 பேருமே பாத்திரக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகே? ஐயோ, இது அவகிட்ட சொல்லியே ஆகணுமே. என்ன பண்றது? ஹலோ, சொல்லு நிஷா. பாரதி ஆதிய தேடி வந்திருக்கா. என்ன சொல்ற? ஆதிய அவ பாத்துட்டாளா? இல்ல இல்ல, இன்னும் பார்க்கல. பார்க்க கூடாது நிஷா, பார்க்க விட்டுறாத. டாக்டரும் அததான் சொல்லியிருக்காங்க. சரி, ஆதிக்கு எப்ப டிஸ்சார்ஜ்னு சொன்னாங்க? ஈவினிங் சீனியர் டாக்டர் வந்துருவாராம். அவர் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன, இன்னும் கொஞ்ச நாள் தானே. அது வரைக்கும் பாரதிய பார்க்க விடாம பாத்துக்கோ. இனிமே அவ ஆதி வாழ்க்கையிலயும் வரக்கூடாது, என் வாழ்க்கையிலயும் வரக்கூடாது. சரி, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் வைக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.